மதிக்கணும். உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு பெரியவங்களோ கண்டிப்பாக மதிக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு வேளை பெரியவங்க இல்லைன்னா கூட உங்கள் சபை பாஸ்டரையும் பாஸ்டர்மாவையும் மதிக்கணும். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. உன் வாழ்நாள் எல்லாம் உனக்கு உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய காரியம் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். இதுவே முதலாவது வாக்கு தத்தமாக இருக்குதான். இது கட்டளையாகவும் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் யாத்ராகமத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் கட்டளை. உபாகமத்திலேயும் இதே கட்டளை இருக்குது. நம்ம குடும்பத்தில் யார் பெரியவங்க இருந்தாலும் அம்மா இப்போல்லாம் வந்து அம்மா இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. தனியாக போயிட்டு தனியாக சோறாக்கின்னு அந்த ஒத்த மாடு வெளியே போய் மேய்ஞ்சா என்ன ஆகும்? புலி சிங்கம்லாம் வந்து அடிக்கிற மாதிரி அடித்து போட்டோம். எப்பவுமே உங்களுக்கு அந்த கதை தெரியுமா என்னன்னு தெரியல. 4 மாடுங்க ஒன்றா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா சிங்கமோ புலியோ கரடியோ கிட்ட வர முடியாது. ஆனால் அந்த 4 மாடை பிரித்து விட்டுட்டோன்னு வைங்க, தனித்தனியாக ஒரு மாடு போய் மேயும் போது சிங்கம் புலி வந்து அடித்து தின்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே தான் குடும்பமும். குடும்பத்தில் இருக்க பெரியவங்க நம்ம நிச்சயமாக நமக்கு தேவை. அந்த பெரியவங்களால் பல ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு, பல பாதுகாப்புகள் உண்டு. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு பெரியவங்களால, பெரியவங்க வீட்டில் இருந்தாங்க அது ஒரு ஆசீர்வாதம், ஒரு நல்லது கெட்டது நமக்கே எடுத்து சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே குடும்பத்தில் இருக்கிற தாயும் தகப்பனையும் மாமனார் மாமியாரை நீங்கள் மதிக்கும் போது உன் ஆயுசு நாட்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.